பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸாக்டாக இன்ட்ராடே அப்புறம் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அப்புறம் ஸ்டாக்ஸில் எப்படி நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபிபனாக்கி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் அது எப்படி நம்ம எக்ஸாக்டாக எடுக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபிபனாக்கியில் நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்கே எடுத்துருக்கிற லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1 அப்புறம் 0.618 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அப்புறம் கீ பிவட் இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து பிவட். ஸோ இது வந்து நம்ம ஃபிபனாக்கியை ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறோம். ஸோ ஏன்னா ஃபிபனாக்கி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வரைகிறது வந்து நிறைய டைம் வந்து நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது தப்பாக வரைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்க வேணாம் அப்படிங்கிறனால தான் இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஃபைனலாக இந்த இண்டிகேட்டர் நேம் என்ன, இது எப்படி நம்ம வந்து செட்டிங்ஸ் பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி எப்படி பொசிஷனலாக நம்ம வந்து ஒரு ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். இங்கே நீங்களே பாருங்கள், எக்ஸாக்டாக டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை தொட்டிருக்குது. அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து பொசிஷனல் பிளேயர்ஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், பிவட்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோயர் டைம் ஃப்ரேம் வேணாம். நீங்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கா, சப்போர்ட் கிட்ட இருக்குதா, இல்லை பிவட் கிட்ட சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எங்கே உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணானா எக்ஸாக்டாக 0.618 நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த லெவல் 0.618 வரும். ஸோ இந்த இடம் வரும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா எப்போவுமே வந்து இப்போ டாப்லேருந்து இந்த டவுன் வரைக்கும் நான் வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவேன், இல்லை டவுன்லேருந்து இந்த டாப் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காதிங்க. கண்டிப்பாக அது 80% கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா, இது ஒரு முக்கியமாக ஒரு பிவட் மாதிரி ஆக்ட் ஆகும். முக்கியமாக அந்த 0.618 லெவல் வந்து ஃபிபனாக்கியில் ரொம்பவே முக்கியமான லெவல். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, பாட்டம்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி, இந்த பிவட் லெவலில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ட்ரேடை எக்ஸிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ டாப்லேருந்து எடுத்துருக்கீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 0.618 லெவல் வரும்போது எக்ஸிட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரேடு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எக்ஸிக்யூஷனாக இருக்கும். இதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண வேணாம். இதை பிரேக் பண்ணி போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல எங்கேயாவது வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம், இந்த லெவலை டார்கெட்டாக வச்சுக்கிட்டு சரிங்களா. ஸோ இன்கேஸ் ரிவர்ஸ் ஆகி நீங்கள் உங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அவ்வளோதான், ட்ரேடு எக்ஸிட் பண்ணிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க சரிங்களா. ஸோ இது நல்ல பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதே இது நம்ம நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நிஃப்டிலையும் பாருங்கள், நமக்கு 22,126 அந்த ஹைலேருந்து எக்ஸாக்டாக டவுன் வந்தது. க்ளீனாக பாருங்கள், நியர்லி அந்த 0.618 லெவல்கிட்ட வந்துருச்சு. ஸோ இதை தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பொசிஷனல் பிளேயர்ஸ் வந்து இதுக்காக தான் 30 மினிட்ஸ் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்க சொல்கிறேன். உங்களுக்கு க்ளீனான ஒரு ரிஜெக்ஷனோ இல்லை ஒரு சப்போர்ட்டோ உங்களுக்கு வந்து க்ளீனாக ஷோ ஆகும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை ஒரு புட் ஆப்ஷனோ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். டார்கெட் வந்து இந்த சென்டராக இருக்க 0.618 லெவலை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ஸ் அச்சீவ் ஆக தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இங்கே தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் கூட க்ளீனாக அந்த 0.618 கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம் சரிங்களா. ஸோ இது அப்படியே நம்ம ஃபின் நிஃப்டி எல்லாத்துலேயும் நல்லா அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபின் நிஃப்டியும் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த ஒரு ஹை வச்சுட்டு அந்த லோ வந்தது, நம்ம எக்ஸாக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆயிருந்து இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸாக நீங்கள் இந்த லெவல் இல்லைனா இது கொஞ்சம் மேலே இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த புட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிக்காமல் நீங்கள் வச்சிருந்த இந்த டார்கெட்டுக்கு நீங்கள் வந்து அது வந்து ஹிட் ஆகிருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ பொசிஷனல் பிளேஸ் வந்து 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் யூஸ் பண்ணுங்கள். இன்ட்ராடே பிளேஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் மட்டுமே இதை யூஸ் பண்ணுங்கள், நல்ல அக்ரெசி இருக்கும். ஸோ ட்ரேட் பிளான் ஒரே மாதிரி தான், சிம்பிளாக எந்த சேஞ்சும் இல்லை. பாட்டம்லேருந்து போதுன்னா எக்ஸாக்டாக உங்கள் டார்கெட் இந்த ப்ளூ லைன், அதாவது பிவட் லைன் தான். டாப்லேருந்து வருதுன்னா அதே மாதிரி டார்கெட் வந்து நீங்கள் இந்த பிவட் லைன், அதாவது 0.618 நீங்கள் மேலேருந்து புட் ஆப்ஷன் எடுத்தால் சரி, இல்லை டவுன்லேருந்து பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி கால் ஆப்ஷன் எடுத்தால் சரி, எக்ஸாக்டாக அந்த பிவட்டில் புக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அது டவுன்லேருந்து போனாலும் சரி, அப்லேருந்து இருந்தாலும் சரி, அதை பிரேக் பண்ணுற இந்த மெயினான இந்த லெவல்
இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும். அது எல்லா டைமும் கண்டினியூஷன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். மேபி இதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் டவுன் வந்துட்டு மறுபடியும் இதை கொண்டு போய் பிரேக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகலாம், இல்லை மறுபடியும் போயிட்டு பிரேக் பண்ணிட்டு எக்ஸாக்டாக இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம டாப்லேருந்து எடுக்கும்போது ஒரு பாட்டம்லேருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த லெவல் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ ஹிட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் அந்த லெவல் வரப்போ புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த இண்டிகேட்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் பை இந்த ஆத்தர் கிவான் இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. இதோட செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 செக் பாக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 0.618 லெவல் கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பிளாட் தான் அந்த 0 and 1 வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த செட்டிங்ஸே நமக்கு போதுமானது தான். நம்ம இன்ட்ராடேக்கும் சரி பொசிஷனாகவும் சரி நம்ம ஈஸியாகவே ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இந்த செட்டிங்ஸில் இதெல்லாம் எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் 0.618 லெவல் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த செட்டிங்ஸ் இதை அப்படியே வச்சுட்டு சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே இது நீங்கள் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை கிரிப்டோ, ஃபாரெக்ஸு, கரன்சி, அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணதான் சரி, இதை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். பயங்கரமான அக்யூரசி இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ட்ராடே பிளேஸ் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. 5 minutes 15 minutes ட்ரேட் பண்ணுங்கள். பொசிஷனல் பிளேயர்ஸ் 30 minutes 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற லெவல்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் ட்ரேட் பண்ணுற ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், ஒரே தான். லோலேருந்து எடுத்திங்கன்னா சென்டராக இருக்கிற பிவட்டு, அப்சைட்லேருந்து எடுத்திங்கனாலும் சென்டராக இருக்கிற பிவட்டு, இதை மட்டும் டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் அக்யூரசி நல்ல பயங்கரமாக இருக்கும். நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸாக அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.